துப்பாக்கி அளவு இல்லைனாலும் துப்பாக்கி நெருங்கி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்தது. ஒரு கதையில் ஒரு ஸ்ட்ராங்கே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏஞ்சி ஒரு சீன் இருக்கும், மேலே புஷ்அப் பண்ணுற சீன். அந்த சீனுக்காக ஒருத்தனா மூவி அது ஒரே ஒரு சீன் மட்டும்தான் நல்லா இருக்குது படத்துலன்னு பார்த்தீங்கன்னா. பழைய கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவன் 10 புல்லட் பட்டாலும் சாக மாட்டேங்கிறானா. வில்லன் வந்து ஃபுல்லாக 10 புல்லட் நான் செஸ்டெல்லாம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இது வந்து தடமோன்னு தெரில. கேட்டால் 3 நாள் தான் ஆச்சான். மொத்தமாக இதுவே இல்லை. மொட்டை மாலேருந்து குதிக்கிறான் ஹீரோ, ஆனால் சாவே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து படம் வேறு லெவலு. நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் போய் சொன்னேன். எனக்கு அது சொன்னதை விட இந்த படத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் போய் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சொல்லவே வேணாம். ஏன்னா வந்து பாலன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா வெற்றி, கண்டிப்பாக படம் வெற்றி. நான் சொல்கிறதுக்கு வார்த்தையில் வேறு லெவலில் எல்லாமே பஸ் தேட்டரில் பாருங்கள். வேறு லெவல் அங்கே பாருங்கள். எவ்வளோ பேர் பாருங்கள் கூட்டத்தை, சொல்லவே நடிச்சிருக்க படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். ஒரு கண்டிப்பாக வெற்றி நமதே. துப்பாக்கி சூப்பராக சுடுது, வந்து பாருங்க. அவ்வளோதான், வந்துருச்சு எங்கள் கையில் தான். இனிமேல் நம்ம ஆட்டம் தான். படம் தான், கதை வேற லெவலில் இருக்கு. முருகதாஸ் சூப்பராக ஆக்ஷன் எல்லாம் குக் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இல்லைண்ணா, ஃபுல் ஆகுடா. அவன் 10 புல்லட் பட்டாலும் சாக மாட்டேங்கிறானா. வில்லன் வந்து ஃபுல்லாக 10 புல்லட் நான் செஸ்டெல்லாம். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இது வந்து தடமோன்னு தெரில. கேட்டால் 3 நாள் தான் ஆச்சான். மொத்தமாக இதுவே இல்லை. மொட்டை மாலேருந்து குதிக்கிறான் ஹீரோ, ஆனால் சாவே இல்லை. மொட்டை மாடல இந்த குருவி பத்தில் பறந்து வருவாங்க, அந்த மாதிரி பறந்து வராருண்ணா சிவகார்த்திகேயனு. துப்பாக்கி கையில் வாங்கி துப்பாக்கியில் தானே லவ் ஸ்டோரி படமே பார்த்து முடியுது. ஐயோ, 1000 ரூபாய்க்கு வந்தது வேஸ்ட்டா? 1000 ரூபாய்க்கு வந்தது வேஸ்ட்டு தான். ஆமாண்ணா, 200 டிக்கெட். நாங்கள் வந்து வரத்துக்கே டைம் ஆயிடுச்சு. அல்லாமல் 600 ரூபாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினேன். நான் இவனை பார்த்துக்க சொன்னால் அப்படியே போயிட்டான். ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியல ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனது. படமே வேஸ்ட்டு. வேஸ்ட்டுண்ணா. சிவகார்த்திகேயன் நல்லா இல்லை, ஃபுல் லேகு படம். ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருக்காங்கண்ணா. அவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் என்ன கதையை கொஞ்சம் இன்னும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் நல்லா. ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபுல் லேகுண்ணா. வில்லன் நல்லா இருந்துச்சு. வில்லன் துப்பாக்கியும் கஜினியுமா? ஆமாம், கஜினி தான் கலந்த மாதிரி இருக்குது. துப்பாக்கி ஆமாண்ணா, கஜினி சைடு தான் வச்சிருக்காரு. எனக்கு பிடிக்கலண்ணா படம், வேஸ்ட்டுண்ணா. தேவலாம் காஞ்சரிங் படமே போயிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நினச்சேன். வெளில இவதால பிடிக்க உட்கார வச்சான். என்னண்ணா படம் நல்லா தானே இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஓகேண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. எதுக்கு பிடிச்சிருக்குண்ணா? இங்கே கேளுங்கண்ணா, துப்பாக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதை வந்துட்டு காப்பாற்றணும். துப்பாக்கி வச்சு தான் படத்தையே ஓட்டுறானுங்க. துப்பாக்கி வரக்கூடாது இல்லை, அது வந்து எப்படி காப்பாற்றலாம் அது சொல்லு. கேளுண்ணா, 100 பேருக்கு ஃப்ரீயாகவே கண்ணு குத்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பேராக போய் சுடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன கதை? லாஜிக்கே எல்லாம் படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. லாஜிக்கே இல்லைண்ணா. அந்த பில்டிங் சொல்கிறாங்க, யாருமே காண போலீஸு. அவன் ஒருத்தன் 1000 பேர் சாவடிக்கிறான். லாஜிக்கே இல்லைண்ணா. ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா. நான் சொன்னல லாஜிக்கே இல்லை, பார்க்காதீங்க. டிக்கெட் காசு தான் வேஸ்ட். வேறு என்ன காஞ்சிருக்கீங்க படம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. இவன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துட்டு வந்துட்டான். நாலு 5 மணிலாம் இருந்து வந்து விஜய் கொடுத்தான் துப்பாக்கி. எஸ்கே நல்லா இறுக்கி பிடிச்சிருக்காது. மடராசி படம் சூப்பராக இருக்கு. எஸ்கே இவ்வளோ சின்ன டைம்ல விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகுதுன்னா அதுக்கு இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆக்ஷன் மூவியாக இருக்குது. முருகதாஸ் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் குட் ஆக்ஷன். எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. படம் நல்லா, அனிருத் மியூசிக் நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இது வில்லன் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. கன்ஃபார்ம்ண்ணா, செம படம்ண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க குத்த ரோலும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா படம், நல்லா இருந்துச்சு. முருகதாஸோட கம்பேக், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். இது ஷார்ட் வின்னர் தான். இதுவும் துப்பாக்கி அளவு இல்லைனாலும் துப்பாக்கி நெருங்கி இருக்கு. நல்ல படம் தான் இது. மெயினான விஷயம் என்னன்னா முருகதாஸோட கம்பேக், அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நல்லா இருந்துச்சு படம். நீ எப்படி சொல்ல மாட்டி விட்டார். நான் படம் வில்லனுக்கு தான் ஃபேன்ஸ். எனக்கு வில்லன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பக்காவாக இருந்துச்சு வில்லன். வித்யுத்தோட ஆக்டிங் தான் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாட்டி விட்டார். கிளைமேக்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு. நான் படம் கிளைமேக்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு படம் இருக்கிறதுல. இந்த படத்தில் வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் சேர்ந்தே வந்து ஆடியன்ஸ் வந்து ஷவுட் பண்ணி எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் மூவி நான். சரியான ஆக்ஷன் மூவி நான். கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு வில்லன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. வில்லனுக்காகவே பார்க்கலாம் நான் படத்தை. நீங்கள் பயங்கரமாக பாருங்கள். நான் வில்லன் தானே எப்போவுமே. வித்யுத் பக்காவாக பண்ணியிருந்தாருண்ணா இந்த வாட்டி. பாடிலாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. ஓகேஷாக இருந்தது ப்ரோ.
துப்பாக்கி போலலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சுமாராக தான் இருந்தது. எஸ்கே நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரிட்டன் படம்லாம் கிடையாது. எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டே இல்லை. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக கிடையாது. எஸ்கேனாக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை அவர் நல்லா பண்ணியிருந்தார். அதை தவிர்த்து ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லாதனால எனக்கு ஒரு இம்பேக்ட் இல்லை. அமரனோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருந்தது. ஒரு கதையில் ஒரு ஸ்ட்ராங்கே இல்லை. லவ் பேஸ்டு மூவி. அதில் வந்து எக்கச்சக்கமான ஃபைட் சீன்ஸு, கன் ஷாட்ஸ் எல்லாம் இருந்தது. அவ்வளோதான். வில்லனே வந்து கொஞ்சம் தான் காட்டுறாங்க. அவருக்கு நிறைய மாசான பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக் கூட வந்து டாக்டர்லேருந்து எடுத்து நிறையா போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதாவது அவருக்காக வேணும்னா பார்க்கலாம், எஸ்கேனாக்காக பார்க்கலாம். அவர் கொடுத்த அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கதை ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. துப்பாக்கியோடையோ இல்லைன்னா மற்ற படத்தோடனா இதை கம்பேர் பண்ண முடியாது. தேங்க்யூ. மெட்ராசி ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு லவ் பேஸ்ட் சப்ஜெக்ட் தான். அதில் அந்த முருகதாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு லவ்வுக்காக ஒரு பையன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் போடுறான்றது தான். என்ன கனெக்ட் ஆகுது உங்களுக்கு ப்ரோ? ஃப்ராங்க்லி கனெக்ட்லாம் ஒன்றும் இல்லை. பட் எஸ்கேவோட அந்த ஒன்லைனர்ஸ் நடுவில் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் இருந்தது கொஞ்சம். அப்புறம் அந்த லவ் பேஸ் கொஞ்சம் சப்ஜெக்ட்டு. அதை தவிர மற்றபடி ரொம்ப இன்வால்வெல்லாம் கிடையாது. ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கும் ஓகே தான் இருந்தது. பட் இது நார்மல் ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான். அது கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது. எஸ்கேக்கு நல்ல படம், சூப்பராக இருக்குது படம். முருகதாஸை பற்றி தெரியும் உங்களுக்கு, சூப்பராக படம் எடுத்துருக்காரு. அமரனுக்கு அப்புறம் பெஸ்ட் மூவி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியும் இதுவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்குது ப்ரோ. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸோட சூப்பரான கம்பேக் இது. ஆக்ஷன்லாம் பயங்கரம். சிவகார்த்திகேயனுக்கும் வில்லனுக்கும் வர ஃபேஸ் ஆஃப்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டோரி அவ்வளோலாம் இல்லை, பழைய ஸ்டோரி தான். ஆனால் அது வந்து சூப்பராக எடுத்திருக்காரு ஏஆர் முருகதாஸ். அப்புறமா வந்து சாங்ஸ்லாம் வந்து ஒரே ஒரு சாங் தான் நல்லா இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே கேட்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். படம் வந்து ட்விஸ்டட் பேக்கடாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து. படம் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பர் ப்ரோ. செம்ம தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எமோஷன்ட்டா அது கடைசி லாஸ்ட் ஆஃப் இருக்குது. அவர் காந்தின்றவர் அவர் இறக்குறாரு. அந்த சீன் செம்மையாக இருக்குது. நானே அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. படம் நல்லா இருக்குது, சூப்பராக நினச்சிருக்காரு. நானும் பார்த்தேன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருக்குது. லாஜிக் மிஸ்டேக், கையிலே கன்று வச்சுருக்காங்க, ஆனால் கத்தியில் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான் வித்யுத் கமல். இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் வித்யுத் என்ன சொல்கிறாப்புலன்னா, கத்தியில் சண்டை போடுங்க, கன்னில் அடிக்க இது பண்ணாதீங்க. அவங்க கூட இருக்க அவங்க ஆளுங்கள்லாம் கன்று வச்சுருக்கேன், கன்னெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் கன்னில் சண்டை போடாமல் போயிட்டு கையில் வச்சுன்னு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்னா. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக படம் நல்லாயிருக்கு. பட்டு கதை வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி காமெடி பண்ணுறேன்ட்டு எஸ்கே காமெடி நல்லா தான் இருக்கும், ஓகேவா. ஆனால் இப்போது இதில் வந்து ரொம்ப செட் ஆகலை, ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு வித்யுத் கமலுக்காக படம் பார்க்கலாண்ணா. ஏன்னா அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏஞ்சி ஒரு சீன் இருக்கும் மேலே புஷ்அப் பண்ணுற சீன். அந்த சீனுக்காக ஒருத்தனா மூவி. அது ஒரே ஒரு சீன் மட்டும்தான் நல்லா இருக்குது படத்துலன்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் ஒரு செம்ம ஃபன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் போய் படம் பாருங்கள், சிரித்து வயிறே வலிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும், கிரிஞ்சாக இருக்குது. என்னடா இது வந்து மாட்டிக்கவேடா அப்படி அது மாதிரி இருக்கும். ஏஆர் முருகதாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா தளபதி ஃபேன் நான். கத்தி துப்பாக்கிலாம் பார்த்துருக்கோம். அவருடைய ப்ரில்லியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டராக நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக். ஏஆர் முருகதாஸ் படமா அப்படின்ற மாதிரி இருக்குது. துப்பாக்கி வாங்கியிருக்காரு சிவா, இல்லை பயன்படுத்துவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி துப்பாக்கி பயன்படுத்தின மாதிரின்னு சொல்லலாம். பட்டு அப்கமிங் மூவிஸில் பார்க்கலாம். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாவை. பட்டு இதில் வேலைக்கு ஆகலை, செட் ஆகலை. அவர் கம்பேக் சொல்ல முடியாது. இது வந்து ஓவராலாக ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். ஏன்னா படம் ரொம்ப பெரிய படம், 2 hours 48 minutes படம். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படத்தை முடிச்சிருந்துருக்கலாம், ஒரு 2 சீன் எக்ஸ்ட்ரா சேர்த்து. பட் அது வந்து கொஞ்சம் லேக் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏஆர் முருகதாஸ் ஒரு பிரில்லியன்ஸ் வந்து நிறைய இடத்துல தெரியுது. பட் ஸ்டில் வந்து படம் ரொம்ப பெரிய படமாக இருக்கிறதுனால அங்கங்கே சில இடத்துல லேக் அடிக்குது.
இல்லை துப்பாக்கி படம் ஃபுல்லாக துப்பாக்கி தான் வருது. ஏன்னா படமே வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க லெவலுக்கு ஃபுல்லாக கத்தி குத்து அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த லெவல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன். இது ஒரு விதமான படமானு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பெரிய படமாக இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த லெவலோடு நம்ம கம்பேர் பண்ண முடியல. அது நம்ம நடுவில் இல்லை, படத்தினால கொண்டு போயிருக்காரு. பட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ப்ரெடிக்ஷனான சீன்ஸும் வருது. பட் போர் அடிக்கிற மாதிரி ஃபியூச்சரில் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க, போர் அடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான படம், அது போருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த படம் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, வேறு லெவலில். முருகதாஸுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. ஸோ மெண்டலாக இருப்பாப்புல. ஸோ லவ் ஆக்ஷன் பைத்தியம்லாம் ஆக மாட்டார். நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி ப்ரீவியஸ் படம் முருகதாஸ் நல்லா போகலன்றனால ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. லைக் அவ்வளோ பயங்கர இந்த கத்தி துப்பாக்கி அளவுக்குனாலும் நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த பழைய அந்த பேன் இண்டியா அந்த மாதிரிலாம் கொண்டு வரோம், பழைய கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வெறும் ஹீரோ வில்லன் அவங்க கிளாஷு, அதில் ஒரு லவ் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. யாருண்ணா அவங்க? அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாருண்ணா. ருக்மணி அவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக்காக இருந்துச்சு. படம் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. டைட்டாக சொம்பு தூக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்ண்ணா, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேனா லவ் யூ. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஹார்ட் ஒன்று காட்டு போடா. நான் படம் நல்லா தானே இருக்குது, பார்க்கலண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா படம். எஸ்கேவோட நடிப்பு அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. வேற லெவலாக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸோட சாரோட கம்பேக்காக இருந்தது நான் பார்க்குறேன். எஸ்கேனாவோட ஃபைட்லாம் அமரன்லேயே நம்ம ஃபைட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் ஃபுல் ஃபைட்டு தான். துப்பாக்கிக்கு அப்புறம் இது செம்மையாக இருந்துச்சுண்ணா. இந்த துப்பாக்கி அப்புறம் இந்த படம் தான் இது பார்க்குறேன். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு. கம்பேக் எடுத்துக்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படி சொல்கிறேன்னா அவர் கேரக்டர் துப்பாக்கியில் இருந்தது இந்த படத்தை செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபிசிக் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வில்லன் வந்து டெர்மினேட்டர் லெவலில் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது படம். அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயனும் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. லேக்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பிகினிங்கில் ஸ்லோவாக இருந்துச்சு, மற்றபடி படம் செம்மையாக போகுது.